இந்த மகா இத வச்சுக்கோ. ஐயோ அக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போற, செலவுக்கு பணம் வேணாமா? அதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பண்ணுவோம்? பரவாயில்ல, இந்தா இத வச்சுக்கோ. அக்கா வேண்டாங்க்கா, இவ்ளோ பணம்லாம் வேண்டாம். நீங்க குடுக்குறீங்க, உங்க ஆசைக்காக ஒரு 500 ரூபாய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்க்கா. உன் பாட்டி ஹாஸ்பிடல்ல தானே இருக்காங்க. அக்கா இல்ல, 50,000 ரூபாய் கொடுக்கறேன், நீ 500 ரூபாய் போதுங்கிற. ஹாஸ்பிடல்ல செலவுக்கு தேவைப்படும்ல. அக்கா, அது ஊர்ல எல்லாம் கை வைத்தியம் தான்க்கா. அதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பண்ணும்? அப்படியே ஒருவேளை பணம் தேவைப்பட்டா கூட நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நீ இருக்கியே, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. நான் உங்ககிட்ட போய் தான் சொல்றேன். நான் திரும்ப வரமாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா சரிக்கா, நான் போயிட்டு வரேன். உன்னை தனியா அனுப்பவே எனக்கு மனசே வரல மகா. இல்லக்கா, இனிமே நான் இங்க இருந்தா தப்பாயிடும். நான் போய் தான் ஆகணும். நீங்களும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அது மட்டும் போதும் எனக்கு. மகா, மகா, ஏய் மகா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லக்கா. காலையில எப்போ கிளம்பணும்? நேரத்திலேயே கிளம்பணும். சரி, உங்க பாட்டி நல்லானதும் ஒரு ஃபோன் பண்ணு. நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரிக்கா. அப்போ நான் கிளம்பவாக்கா? சரி. நீ உங்க ஊருக்கு தான் போறேன்னு சொல்ற. ஆனா எனக்கு என்னமோ நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மைதான்க்கா. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் தான் போறேன். திரும்பி வர மாட்டேன். நீங்க என் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கிறதுனால அது உங்களால உணர முடியுது.